ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோ யர் இன்ஃபர்மேஷன் சேனல். வாங்க சேனல்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். ஜெய், இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு வியூவர்ஸ் என்ன கேட்டிருக்காருன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஒழுங்கா இருந்தா பத்திரப்பதிவு எல்லாம் கரெக்டா நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட பதில் என்ன? இல்ல அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா அந்த போலி பத்திரங்களே வந்துட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் உட்காந்து பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான வேலை எல்லாம் கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆன ஆட்கள் தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு போலியை ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணி அவங்க பத்திரப்பதிவு பண்றாங்க. இதுல ஒரு சில லஞ்சம் வாங்கக்கூடிய அலுவலர்கள் அதுக்கு துணை போறாங்க. ஸோ அதனால எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லா பத்திரப்பதிவுகளுமே போலி பத்திரப்பதிவுகளா மாறுறது கிடையாது. ஒரு சில இடங்கள் நடக்குது. ஆனா நம்ம என்ன பண்ண லேண்ட் ஓனர்ஸ் எப்பவுமே நம்மளோட இடங்களுக்கு ப்ராப்பரா டாக்ஸ் கட்டி நம்மளோட இடங்களை பராமரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி போலி பத்திரங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஆனா அதை செய்யறது இல்ல. அதை அப்படியே போட்டுடுறாங்க. அதை வேற யாராவது எடுத்து இந்த மாதிரி போலி பத்திரங்கள் தயார் பண்ணிடுறாங்க. அடுத்த வியூவர் கேள்வி என்னன்னா, கார்பரேஷன் லைன் கனெக்ஷனுக்காக 15,000 rupees கட்ட சொல்றாங்க. அதுக்கான பதில் என்ன உங்களுக்கு? கார்பரேஷன் ஓட்டருக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் தான் இருக்கும். அது என்ன அப்படின்றத நீங்க அங்க கார்பரேஷன்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க 15,000 ரூபாய் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா மேபி என்னவா இருக்கலாம்னா உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்காகவே தனியா பைப் லைன் கொடுக்கறதுக்காக மேபி அவங்க கேட்கலாம். அப்படி இல்ல உங்கள பைப் லைன் பக்கத்துல போயிட்டு இருக்கு இருந்தாலும் அதிகமா கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல நீங்க ஒரு சில தகவல்களை கேளுங்க. இந்த வீட்டுக்கு ஹவுஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பணம் பே பண்ணணும் அப்படின்றத கேட்டுட்டு இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்துல நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். நீங்க அந்த 15,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் வீடியோ போட்டோம் இல்லையா? ஆமா. அந்த வீடியோல ஒரு வியூவருக்கு ராபிஷ் நோய் பாதிக்கப்பட்ட ஒரு நாய் அவரை கடிச்சிருச்சுன்னாங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள் தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கான சொல்யூஷன் என்ன? இல்ல இந்த மாதிரி ராபிஸ் நோய் தாக்குன நாய் கடிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பயப்படக்கூடாது. அதுக்கப்புறமா டாக்டர் என்ன சொல்றாங்களோ அந்த அறிவுரைகளை கேட்டு நடங்க. ஆனா நிறைய டாக்டர் சொல்லுவாங்க அந்த அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க வெளியே போக கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நாய் கடிக்கும் அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய டாக்டர்ஸே அதை சஜஸ்ட் பண்றாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு. முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நாய் கடி வாங்கினவங்க இறந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு சில டாக்டர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கும் நாய்க்கடிக்கும் அந்த இறந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் உங்க டாக்டர் என்ன அறிவுரை சொல்றாங்களோ அதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பயப்படாம தைரியமா இருங்க. பயம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். அந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ இன்னொன்னு என்னன்னா, கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் மக்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அதை சேல் பண்ணலாமா? கவர்மெண்ட் ஒருத்தருக்கு லேண்ட் கொடுக்குறாங்கன்னா அது விவசாயமா இருந்தாலும் அது நீங்க சொந்தம் கொண்டாட முடியாது. அது அனுபவம் தான் பண்ண முடியும். உரிமை கொண்டாட முடியாது. ஸோ அதை நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய வாரிசுகள் பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் எப்பயாச்சும் அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னா அதை எடுத்துருவோம். நீங்க அந்த இடத்த வாங்குனீங்க அப்படின்னா அதை நீங்க அனுபவிக்க மட்டும்தான் முடியும். அதுக்கு தனியா பட்டாவோ எதுவுமே நீங்க வாங்க முடியாது. அனுபவ பாத்திய பட்டா மட்டும் வாங்கிக்க முடியும். அது இன்கேஸ் எப்பயாச்சும் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, அந்த இடத்துல ஒரு ஹவுசிங் போர்டு வீடு வருது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தானிய களஞ்சியங்கள் கட்டுறாங்க, வேற ஏதாவது ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அந்த லேண்ட் எடுத்துக்குவாங்க. அதனால இந்த மாதிரிப்பட்ட லேண்ட்ஸ் வாங்கும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். வெரிஃபை பண்ணிக்கணும். அவங்க லேண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து மினிமம் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க மேபி வாங்குனீங்க அப்படின்னா அதுல சம்டைம்ஸ் ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சேம் இன்னொரு வியூவர்ஸ் என்னன்னா, நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் வீடியோ போட்டதுல அவர் என்னன்னா, நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸை பத்தி நம்ம ஒன் சைடா பேசுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா 10-15 நாய் வளர்த்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஸோ அவருக்கான பதில் என்ன சொல்றீங்க? அவங்க 20 நாய்க்கு மேல தெருநாய்களை வளர்க்குறாங்க அப்படின்றது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். உங்களுக்கு ஹேட்ஸ் ஆப். ஆனா இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல எத்தனை பேர் தெருநாய்களை வளர்க்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். பெரும்பாலும் எல்லாருமே ஹைபிரிட் டாக்ஸ் தான் வளர்க்குறாங்க. ஆனா தெருநாய்களுக்கு தெருவில் கொண்டு போய் அதுக்கு அது ஃபுட்டு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தெருநாய்களுக்கு அவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்றதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தெருநாய்கள் தொல்லையும் குறைஞ்சிரும். அதே டைம்ல மக்களும் பயம் இல்லாம வெளியே நடமாட முடியும் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஸோ வியூவர்ஸ், நீங்க கொடுத்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யர் இன்ஃபர்மேஷன் சேனல். வணக்கம். வணக்கம்.